வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக் நம்ம விருப்பப்படுற நேரத்தில் எவ்வளோ தேவையோ எவ்வளோ கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாங்க. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் 1 மணி நேரம் முன்னாடியே கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கிணத்துல போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் உளுத்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கலாம். இந்த போல் நல்லா செவந்ததும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாங்க. நல்லா ஆறின பிறகு இதனால் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த போல் அரைச்ச உளுத்தம்பருப்பு மாவை நம்ம இது போல் சல்லடையில் சலிச்சுக்கலாங்க. இது 2 ஸ்பூன் இருந்தால் போதும். நான் 1 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க. பதப்படுத்திய அரிசி பச்சரிசி மாவு. அதுக்கு இது 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சது போதும். இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் வேர்க்கடலை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிடலாங்க. இப்போ தட்டை செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பதப்படுத்தின பச்சரிசி மாவு 1 டம்ளர், நம்ம சலிச்சு வச்ச அந்த உளுத்தம்பருப்பு மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை அதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் அதனை எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊறினது, பெருங்காயம் அதை எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன். பிளெயின் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கருப்பு எள்ளு 1/2 டீஸ்பூன், பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாவில் உளுத்தம்பருப்பு சேர்க்கறதுக்கு பதில் ஒற்றைக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க. எள்ளு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய தண்ணியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இது போல் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாலித்தீன் கவர் அதை நல்லா தொடச்சிட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இதில் இந்த சின்ன சின்ன பால்ஸாக மாவை உருட்டி நம்ம எண்ணெயை அதில் மேலே தடவிட்டு தட்டிக்கலாங்க. நல்லா மெலிசாக தட்டணுங்க. தடியாக தட்டிட்டிங்கன்னா அதில் நல்லா வேகாது. அதனால் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். போல் எல்லாத்தையும் தட்டிட்டு இந்த ஃபோர்க்கில் வச்சு இந்த நடுவில் ஒரு இந்த போல் சின்ன ஓட்டை போடலாங்க.
அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் இறங்கி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 தட்டையாக இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு நம்ம அதை திருப்பி போட்டுடலாங்க. இன்னொரு பக்கமும் நல்லா செவந்துட்டோம். இப்போ இந்த போல் நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எண்ணெயை வடிகட்டி நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் எல்லா தட்டையும் நம்ம தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்ல மொறு தட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செய்து பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.